இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கே அந்த ஏழை நடக்க போகுது. அதற்கான ஏற்பாடுலாம் தீவிரமா பண்ணிட்டு இருக்கா. அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அது சரியா போல நஷ்டம் வருதுன்னா விற்கலாம், இல்ல அவசர பணத்தேவை இருக்குன்னா கூட அதை வித்துடலாம். இது எதுவுமே இல்லாத போய் எதுக்காக அதை வைக்கணும்? கரெக்டா சொன்னீங்க மாப்ள. நாங்களும் இதை பத்தி அவகிட்ட திரும்ப திரும்ப எவ்வளவு எடுத்து சொல்லி பார்த்துட்டோம். ஆனா அதை கேட்கிற மனநிலைமையில அவ இல்ல. அதை வித்தே தீரணுங்கிற முடிவுல அவ பிடிவாதமா இருக்கா. ஆமா சகல, ஓமல இருக்கிற கோவத்துல அத்தை தப்பான முடிவே எடுத்துட்டு இருக்காங்க. நாங்க பேசி அவங்க மனசை எவ்வளவோ மாத்த முயற்சி பண்ணாலும் அந்த சின்னத்தை இருக்காங்களே, அவங்க மனசை மாற விடாம ஏதாவது தூபம் போட்டு அவங்கள அதே முடிவுல இருக்க வைக்கிறாங்க. நல்ல லாபத்துல ரன் ஆயிட்டு இருக்கிற செங்கல் சூளைய இப்படி ஏலத்துல விட போறத நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. இந்த ஏலம் ஒழுங்கா நடக்குமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்பா அப்படி சொல்ற? ஏன் உனக்கு அந்த மாதிரி டவுட் வருது? சின்னத்தை எதுனா இதுல பிளான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுதுங்க. என்ன மாப்ள சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த செங்க சோலை விஷயத்துல அத்தைக்கு தெரியாம ஏதோ சதி பண்றாங்கன்னு எனக்கு தோணுது மாமா. சின்னத்தை சிவனாண்டி எல்லாம் சேர்ந்து செங்க சோலை அவங்க பக்கம் ஏழை எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. மாப்ள, சந்திராபா இந்த சதி வேலை பண்றான்னு சொல்றீங்க? கண்டிப்பா இருக்கும் மாமா. அத்தைக்கு என் மேல இருக்க கோவத்தை பயன்படுத்தி செங்க சோலையை அவங்க வாங்கறதுக்காக பார்ப்பாங்க. இதை புரிஞ்சுக்காம அத்தையும் அவங்களுக்கு சாதகமா தான் பேசுவாங்க. ஏப்பா சகல, சின்னத்த கைக்கு செங்கல் சூளை போக கூடாதுப்பா. அதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும். ஆமா மாப்ள, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச முதல் பிசினஸ் இந்த செங்கல் சூளை தான். அதுக்கப்புறம் அந்த செங்கல் சூளையோட ராசி தான் நிறைய பிசினஸ் ஆரம்பிச்சு ஈஸ்வரி இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிறா. அவ்வளவு ராசி மாப்ள. அந்த செங்கல் சூளை வேற யாரு கைக்கும் போயிடக்கூடாது. குறிப்பா சந்திரா கைக்கு அது போகவே கூடாது மாப்ள. அதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணும். கவலைப்படாதீங்க மாமா, அது நம்ம கையை விட்டு போகாது.